11ஆம் தேதி எஸ்பிஐ கிளர்க்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தோம். 1410 வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். எனக்கு பர்த்டே விஷ் பண்ண எல்லோருக்கும் நம்மளுடைய பர்த்டே கிஃப்டாவா இதை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நான் ட்வைஸா இதுக்கு முன்னாடி போட்ட எஃபர்ட்டை விட டபுள் எஃபர்ட் போட்டு உங்களுக்காக கைட் பண்ணுறதுலேருந்து கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து பண்ண போகிறேன். ஃபுல் டைமாக இந்த டைம் நான் பண்ண போகிறேன் டீச்சிங்கை. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை இதுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி கொடுங்க. இந்த எக்ஸாமில் அதர் ஸ்டேட் பார்ட்டிசிபேட் இங்கே இருந்தால் உங்களால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமா முடியாதா? கட் ஆஃப் காம்படிஷன் இன்க்ரீஸ் பண்ணிவிடுமா? அதனால் உங்களுடைய மெயின்ஸில் பாதிக்கப்படுவீங்களா? அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு சப்ஜெக்ட் வைஸாக இந்த எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமை கிராக் பண்ண எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிப்பீட்டருக்கும் சரி, பிகினருக்கும் சரி. பிகினருக்கு இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ரைட்டு. ஃபஸ்ட்டு அதர் ஸ்டேட்டுடைய பார்ட்டிசிபேஷனை பற்றி நம்ம பார்த்துடலாம். இதற்கு முன்னாடியும் இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்டில் அதிகமான வேக்கன்சிஸ் இருக்கும்போது அதர் ஸ்டேட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இங்கே வந்து எழுதுனாங்க. அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ரைட்டுங்களா? அதுக்கு முன்னாடி ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பில் மெயின்ஸ் பேட்சோடு சேர்ந்து ஃபவுண்டேஷன் பேட்சும் லான்ச் பண்ணியிருக்கோம். இனிமேல் எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க், ஆர்ஆர்பிபிஓ, அப்கமிங் இருக்கக்கூடிய எல்பிஓ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ஒன் பை ஒன்னாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபவுண்டேஷன் பேட்ச் ஆல்சோ. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆல் இன் ஒன் பேக் வாங்கிக்கிங்கன்னா உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸ் லெவல் சீரீஸு வெனம் சாரும், ப்ரிலிம்ஸ் லெவல் பேசிக்ஸ் அண்டு மெயின் சீரீஸ் நீங்கள் நானும் ஹேண்டில் பண்ணுறேன். ஓகேங்களா? ரைட்டு. 2022 ஓகேங்களா, ஆர்ஆர்பி கிளர்க்கில் 451 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. 451 வேக்கன்சிஸ் அந்த டைமில் அதிகமான வேக்கன்சி. சரிங்களா? இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் கொஞ்சம் அது நார்மலாக தெரிஞ்சாலும் அந்த டைமில் அது ரொம்ப அதிகமான வேக்கன்சிஸ். ஸோ நாங்கள் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக எதிர்பார்த்தோம். அப்போ அவங்க மெயின்ஸுக்கு கட் ஆஃப் 129 வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா பேப்பர் அந்த வருஷம் ரொம்ப 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 டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஓகேங்களா? ஆர்ஆர்பி கிளர்க்குன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போது இந்த வருஷம்லாம் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு கேட்கும் போயிட்டு பார்த்தா ஆப்டியில் இப்போது ஆஃப்லைனில் நம்ம சால்வ் பண்ண கரெக்டாக இருக்கும். பட் அந்த எக்ஸாம் ஹாலில் திடீர்னு ஒரு வித்தியாசமாக கேட்டதும் நிறைய பேர் ஆப்டியில் ஸ்டக் ஆகிட்டாங்க. சிஏவும் ஒரு மாதிரி குளறுபடியாக கேட்டு வச்சுருந்தாங்க. அதனால் கட் ஆஃப் நாங்கள் ஒரு 120 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஒரு 129 வந்தது. அதனால் இதுலேயும் அதே மாதிரி குறைஞ்சிருமா சார்னா கண்டிப்பாக குறையாது. குறையும், பாதிப்பு இருக்கும். ஆனால் அது வந்து ஃபைனலில் இம்பேக்ட் ஆகாது. எப்படின்னா இதில் உங்களுக்கு எப்போ எல்பிடி வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதுவே ஆர்ஆர்பியில் எப்போ எல்பிடி வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? எஸ்பிஐயில் பிஃபோர் ஜாயினிங்க்கு முன்னாடியே எல்பிடி வைப்பாங்க. ஆர்ஆர்பியில் ஆஃப்டர் ஜாயினிங், இது பிஃபோர் ஜாயினிங். ஓகேங்களா? இப்போ நமக்கு 1410 வேக்கன்சிஸ் இருக்குது. 1410 வேக்கன்சிஸில் ஒரு 800 பேர் டிஎன் ஆஸ்பிரண்ட்ஸு. ஓகேங்களா? ஒரு 610 பேர் அதர் ஸ்டேட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அப்போது வழக்கமாக நமக்கு எஸ்பிஐ கிளர்க்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க? 350லேருந்து 450க்குள்ளே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். அப்போது டபுளாக இருக்கா? உங்களுக்கு ட்வைஸாக இருக்குது. வேக்கன்சிஸை விட இதுக்கு நார்மலாக இருந்த வேக்கன்சிஸை விட ட்வைஸ் ஆகி அதற்கு மேல் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸை தான் என்ன பண்ணுறாங்க, அதர் ஸ்டேட் எடுக்கிறாங்க. அந்த 610 அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இந்த எல்பிடி அப்படிங்கிறதுக்குள்ளே போவாங்க. எல்பிடிக்குள்ளே அவங்க போனதும் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 610ல் ஒரு 210 பேர் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். மீதி 400 பேரையும் அடித்து வெளியே துரத்தி விடுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு அனுப்பிடுவாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்பயுமே இல்லாத மாதிரி இப்போ இந்த வருஷம் நடக்கக்கூடிய 2 எஸ்பிஐ கிளர்க்குக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்பிடிக்குன்னு ஒரு பேப்பரை ரெடி பண்ணியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேசேஜ், 15 கொஸ்டின் 15 மார்க்கு. சப்ஜெக்டிவ்க்கு ஒரு 15 கொஸ்டின் 15 மார்க்கு 3 பேசேஜ்.
ஸோ அப்ஜெக்டிவ், சப்ஜெக்டிவ், வெர்பல் டெஸ்ட் பேச சொல்லியும் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இருக்க போகுது. பேட்டர்னே ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு எல்பிடி வைக்கிறாங்க. கண்டிப்பா ஃபில்டர் பண்ணி இந்த 400 பேருக்கு மேல அப்ராக்ஸிமேட்லி சொல்றேன். வெளிய அனுப்பிடுறாங்க. அப்போ இது என்ன பண்ணுவாங்க அந்த 400 பேர அப்படின்னு பார்த்தா, எகைன் வெயிட்டிங் லிஸ்ட்ல ஃபில்டர் பண்ணிப்பாங்க. சரிங்க சார். வெயிட்டிங் லிஸ்ட்ல யார் வருவாங்க? இந்த எல்பிடில ஓகேங்களா? எல்பிடில ஃபில்டர் ஆயிருவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல வரக்கூடியவங்க எல்பிடில ஃபில்டர் ஆனவங்க தான் வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப 800 தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் டைரக்ட்டா ஜாயின் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த 800லயே வேற எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு ஒரு 300 ஒரு 250லேருந்து 300 எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? வேற ஜாப் போறேன் அப்படின்ட்டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸே. பிளஸ் உங்களுக்கு ஒரு 600, 650 பேருக்கு மேல வெளி ஸ்டேட்ல கிளியர் பண்ணாங்கன்னா, அவங்களும் என்ன பண்ணிடுவாங்க? ஜாயினிங்ல வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. எல்பிடில ஃபில்டர் ஆயிருவாங்க. ஓகேங்களா? அப்போ வெயிட்டிங் லிஸ்ட்ல வர்றது யாரு? எல்பிடில ஃபில்டர் ஆவனவங்க உள்ள பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அண்ட் இதுல ஜாயின் பண்ணாதவங்க ரிஜெக்ட் ஆன ஆஸ்பிரண்ட்ஸ வெயிட்டிங் லிஸ்ட்ல ஃபில் பண்ணிப்பாங்க. அப்போ நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் உள்ள வந்து அந்த வேக்கன்ஸிஸ ஃபில் பண்ணுவாங்க. இந்த 1410 வேக்கன்ஸிஸ்ல நம்ம ஒரு 410 வேக்கன்ஸிஸ மறந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். 410 கூட போகாது. ஒரு 300 வேக்கன்ஸிஸ் போயிடும்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு ரவுண்டா ஒரு 1000 வேக்கன்ஸிஸ் கையில இருக்குன்னு நினைச்சு படிங்க. அதர் ஸ்டேட்டுக்காரன் வந்தா வந்துட்டு போட்டோம். அவங்க எல்பிடில ஃபில்டர் ஆகி போறவங்க நெறைய பேர் இருக்கான். நமக்கு ஃபைனலா நம்ம வேலைக்கு போய் சேர்ந்தா சரி. அது மெரிட் லிஸ்ட்ல இங்க போட்டிருக்காங்க பாருங்க. புரொஃபஷனலி செலக்டட். இந்த புரொஃபஷனலி செலக்டட்ல செலக்ட் ஆனா தான் நம்ம வேலையா? நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்தாலும் உங்களுக்கு அதே சேலரி தான் குடுப்பாங்க. ரைட்டுங்களா? அப்போ நீங்க ஒரு முழு நம்பிக்கையோட பிரிப்பேர் பண்ணணும் இந்த எக்ஸாமுக்கு. வேக்கன்ஸிஸ் அதிகமா இருக்கு. பிரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் எக்ஸாம்ல போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும். லாஸ்ட் இயர்ல 5 மார்க், 7 மார்க் வர உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல குறைச்சிருக்காங்க. எஸ்பிஐ கிளர்க்க பொறுத்தவரை வெயிட்டிங் லிஸ்ட்ட பத்தி அவங்க இத்தனை மார்க்குக்கு தான் நாங்க ஃபில்டர் பண்ணுவோம். ஆல்ரெடி நாங்க ஃபிக்ஸ் பண்ணி 40 பேர் எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஜாயினிங் லெட்டர் முடிச்சு எத்தனை பேர் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்களோ, அவங்கள எல்லாரும் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. புரியுதுங்களா? எகைன் வெயிட்டிங் லிஸ்ட் வரும். ஓகேங்களா? எப்படின்னா, இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல திரும்பவும் இந்த எல்பிடிலேருந்து ஒரு கொஞ்சம் பேர் வராங்க. ஆப்சென்டீஸ் இருக்காங்க அப்படின்னா, திரும்ப ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் விட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2, 3, 4 வரைக்கும் கூட போயிருக்குது முன்னாடிலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த டைம் ஒரு ஸ்பெஷலா ஒரு ரெக்ரூட்மெண்ட் எஸ்சி கேட்டகரிக்கு மட்டும் வச்சாங்க. அது வந்து ஒரு டிஃபரண்ட் பர்ப்பஸ்க்காக. பாருங்க இந்த நோட்டிஃபிகேஷன்ல பேக்லாக் வேகன்ஸிஸ் இருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா இந்த அதர் ஸ்டேட் பார்ட்டிசிபேஷன் இம்பேக்ட் இருந்தாலும், அது வந்து ஓரளவுக்கு இருக்கும். அத தாண்டியும் உங்களுக்கு நெறைய வேக்கன்ஸிஸ் இருக்கு. அப்படிங்கிறத நீங்க ஃபீல் பண்ணணும். இதுக்கு எவ்வளோ நேரம் டெலகிராம்ல சண்டை. ஓகேங்களா? எவ்வளோ டிஸ்கஷனு, எவ்வளோ சண்டை. அதர் ஸ்டேட்காரங்க வந்தா வந்துட்டு போட்டாங்க ஸ்டூடண்ட். நமக்கு 1000 வேக்கன்ஸிஸ் இருக்கு. அவங்க வந்தும் கூட. அப்படியும் எல்பிடில அவங்க ஃபில்டர் ஆவாங்க. அதுவும் நமக்கு தான் வரப்போகுது. ஓகேங்களா? இதுக்கே இப்படின்றீங்களே, நான் 2, 3 டைம் கர்நாடகால போய் எழுதிட்டு வந்திருக்கேன். அப்ப அவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? இப்பயும் போய் எழுதுவாங்க. ஆந்திராவுல வேக்கன்ஸிஸ் இல்ல அப்படின்னா, அவங்க தெலுங்கானா போய் எழுதுவாங்க. கர்நாடகா போய் எழுதுவாங்க. 3 ஆப்ஷன் டிஎன். டிஎன் பார்டர்ல இருக்கிறவங்க டிஎன் எழுதுவாங்க. கர்நாடகா பார்டர்ல இருக்கிறவங்க கர்நாடகா போய் எழுதுவாங்க. தெலுங்கானா சூஸ் பண்றவங்க நல்லா டாப்பர்ஸ்லாம் தெலுங்கானா சூஸ் பண்ணி எழுதுவாங்க. ஓகேங்களா? 2வது கர்நாடகாவிலயும் ஒரு 700+ வேக்கன்ஸிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 200, 300, 400 தானே நம்ம கிளர்க் பார்த்துருக்கோம். 700+ வேக்கன்ஸிஸ் இருக்கு. கர்நாடகாவுல பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் உடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப கம்மி. கம்மியா தான் படிப்பாங்க. அதனால ஆந்திரா ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் கர்நாடகா போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கேரளா ஆஸ்பிரண்ட்ஸ் கூட கர்நாடகா போகவும் வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடுக்கு வரவும் வாய்ப்புகள் இருக்கு. அவங்க வந்தாலும் நமக்கு வேக்கன்ஸிஸ் அதிகமா தான் இருக்கு. அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து. இப்போ அடுத்து நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடியும் அந்த சின்ன சின்ன விஷயங்களை டக்குன்னு சொல்லிடுறேன். இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 1410 வேக்கன்சியில் 800 வேக்கன்சி தமிழ்நாட்டுக்கு, 610 அதர் ஸ்டேட்டு. ஒரு 400 பேர் எல்பிடியில் ரிஜெக்ட் ஆகிட்டு திருப்பி அந்த 400 வேக்கன்சியும் தமிழ்நாட்டுக்கு வந்துடும். ஒரு 210 வேக்கன்சிஸ் நம்ம பெருந்தன்மையாக அடுத்த ஸ்டேட்டுக்கு விட்டு கொடுத்துடலாம். சரிங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம 1000 வேக்கன்சிஸ்னே படிக்கலாம்.
உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் செப்டம்பர் 20 இங்க செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 26, 27, அக்டோபர் 3 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நவம்பர் 23 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்ஸீஸ் தமிழ்நாட்டுக்கு அதிகமா இருக்கு. 1410 மகாராஷ்டிராவுக்கு அதோட அதிகமா இருக்கு. ரிமைனிங் ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒடிசாவுல 110 இருக்கு. ஸோ நார்த் இந்தியன் ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் அங்க போயிருவாங்க. ரைட்டு. ஆந்திராவுக்கு தான் இல்ல. அவங்க நம்மகிட்டயும் தெலுங்கானாகிட்டயும் ஷேர் பண்ணிப்பாங்க. கேரளாவும் நம்மகிட்டயும் தெலுங்கானாகிட்டயும் கர்நாடகாகிட்டயும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஏஜ் ரிலாக்சேஷனை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஏப்ரல் 1 தான் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வச்சிருக்காங்க. அதுலேருந்து 28 வயசு ஏப்ரல் 1ல நடந்திருக்க கூடாது. ஓபிசியா இருந்தா 31, எஸ்சி, எஸ்டியா இருந்தா 33. ஸோ இது எல்லா எக்ஸாமுக்கும் இருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ரொம்ப நிறைய வீடியோல சொல்லியாச்சு. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன். இங்கிலீஷ் நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படின்னா ஈஸின்னு அர்த்தம் ஆஸ்பிரண்ட்ஸ். உங்களுக்கு நியூமரிக்கல் எபிலிட்டிக்கும் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். இதில் உங்களுக்கு 10லேருந்து 15 சிம்பிளிஃபிகேஷன் கேட்பாங்க. நீங்கள் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்னா உங்களுக்கு 5 இல்லைனா 4லேருந்து இப்போ ரீசெண்ட் டைமில் 4லேருந்து 5 உங்களுக்கு அப்ராக்சிமேஷன் கேட்பாங்க. ஓகேங்களா? இதில் டிஏவுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். இதில் சிம்பிளிஃபிகேஷனுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும் நியூமரிக்கல் எபிலிட்டியில். ஸோ இங்கே நியூமெரிக்கல் எபிலிட்டி மென்ஷன் பண்ணாலே பேப்பர் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுவே மெயின்ஸில் நியூமெரிக்கல் எபிலிட்டின்னு இருந்தால் மெயின்ஸில் ஒரு பிஓ ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னு அர்த்தம். ப்ரிலிம்ஸில் நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருந்தாக்கல சிம்பிளிஃபிகேஷனுடைய பார்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரிமைனிங் எல்லாம் பிச்சு போட்டுருவாங்க. 10லேருந்து 15 சிம்பிளிஃபிகேஷன் வந்துச்சா ஒரே ஒரு டிஐ கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் சில நேரங்களில் 2 டிஐ கேட்பாங்க. இல்லை ஒரு டிஏ ஒரு கேஸ்லெட் கேட்டுருவாங்க. இதோடைய கான்ட்ரிபியூஷன் தான் அங்கே அதிகமாக இருக்கும். ஆனால் எஸ்பிஐ கிளர்க்கில் லாஸ்ட் 2 இயர்ஸாக ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரெண்ட் இது கிடையாது. வழக்கமாக நியூமரிக்கல் எபிலிட்டினா இப்படி தான் கேட்பாங்க. ஆனால் ரீசெண்டாக எஸ்பிஐ கிளர்க் ஸ்டார்ட் பண்ண ஒரு ட்ரெண்ட் என்னென்னா 2 செட்டு டிஐ. ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 8லேருந்து 13 கேட்குறாங்க. ஓகேங்களா? 8லேருந்து 12, 13 கேட்குறாங்க. ஒரு சில நேரங்களில் மற்ற நம்பர் சீரியஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் கேட்பாங்க. மற்ற நேரங்களில் கேட்கறதில்ல. ஓகேங்களா? ஒரு சில சமயங்களில் நம்பர் சீரிஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்பாங்க. மற்ற நேரங்களில் கேட்கறதில்ல. அதுக்கு பிறகு என்ன கேட்பாங்கன்னா அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸாக போகணுமா அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு டிஏ இந்த சிம்பிளிஃபிகேஷன் அரித்மெட்டிக்கில் ஃபியூ டாபிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும் ப்ரிலிம்ஸுக்கு. ஆனால் மெயின்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக அரித்மெட்டிக்கை கற்றுக்கணும். ஓகேங்களா? அது என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறோம். அது இந்த மாதிரி 1400 வேகன்சிஸில் நீங்கள் ஈஸியாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். அதெல்லாம் நம்ம போக சப்ஜெக்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் சொல்லலாம். ரைட்டு. மற்றபடி இங்கிலீஷ் ரீசனிங்கெல்லாம் மெயின்ஸுக்கு சொல்கிறதோட சேர்த்து உங்களுக்கு ஒன்றாவே சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த நியூமரிக்கல் எபிலிட்டிக்கும் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இப்போ சொன்னேன். இப்போ டேரெக்டாக நம்ம பேட்டர்னுக்குள்ளே போயிடலாம். இப்போது என்ன சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் பார்த்துடலாம். 50 கொஸ்டின் 50 மார்க் 45 மினிட்ஸ். ஓகேங்களா? 50 கொஸ்டின் 50 மார்க் 45 மினிட்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது எப்படி கேட்பாங்கன்னு பாருங்கள். இதில் உங்களுக்கு நம்பர் சீரியஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அந்த மாதிரி டாபிக் எல்லாம் கேட்பாங்க. 3 மார்க் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? நம்பர் சீரியஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அப்ராக்சிமேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கம்பைண்டாக உங்களுக்கு 10 கொஸ்டின் கேட்பாங்க. 10 கேட்டிருக்காங்க. வழக்கமாக ஒரு கிளர்க் மைன்ஸ்னால் கம்பைண்டாக கேட்பாங்க. ஏதாச்சும் 2, 5, 5 கேட்பாங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி 3, 3, 4ன்னு கம்பைண்டாக 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதில் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனும் நம்பர் சீரீஸும் கொஞ்சம் கால்குலேட்டிவாகவும் இல்லை அப்படின்னா சீரியஸ் 1 சீரியஸ் 2ன்னு வரக்கூடிய டைப்லேயும் நம்பர் சீரீஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? நம்ம ப்ரிலிம்ஸில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். சிம்பிளிஃபிகேஷன் வரும். மெயின்ஸில் சிம்பிளிஃபிகேஷனுக்கு பதிலாக அப்ராக்சிமேஷன் கேட்பாங்க. இது வந்து ஸ்கோர் பூஸ்டர். இதுக்கு அடுத்து உங்களுக்கு டிஐ 3 டிஐ வர கேட்குறாங்க. இங்கே பாருங்க பார் வச்ச கிராஃபு, அதுக்கப்புறம் லைன் கிராஃபு, அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேபிளர் டிஏ 6, 6, 4. ஓகேங்களா? 12 ஒரு நாள் 16 கொஸ்டின் உங்களுக்கு டிஐலேருந்து வந்திருக்கு. 16 கொஸ்டின் உங்களுக்கு எதுலேருந்து வந்திருக்கு? டிஐலேருந்து வந்திருக்கு. அப்போது
மெயின்ஸுக்குன்னு போகும்போது உங்களுக்கு 45 மினிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 45 மினிட்ஸில் ஸ்கோர் பூஸ்டர் உங்களுக்கு 10 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு 3 சொன்னதில்ல, அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரியஸ் அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 10 கொஸ்டின் இருக்கும். 10 தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் 8 இல்லை ஒரு சில நேரங்களில் அதிகமாக கான்ட்ரிபியூஷன் டிஐக்கு போயிடும். அப்போ குறைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் டிஐயுடைய கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு 15ல் இருந்து 18 வரை இருக்கும். 15ல் இருந்து 18 வரை இருக்கும். சில நேரங்களில் 2 டிஐ ஒரு கேஸ்லெட், சில நேரங்களில் 3 டிஐ ஒரு 3 மார்க் கேஸ்லெட் கேட்பாங்க. ஸோ அதனால் இதனுடைய கான்ட்ரிபியூஷன் 12லிருந்து 18 இருக்கும். மீதி எல்லாமே உங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் அரித்மெட்டிக் தான் வச்சு தான் மீதி ஃபுல்லாமே கேட்பாங்க. இல்லைனா இந்த குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2 இது எல்லா டாப்பிக்குமே டேட்டா சஃபிஷியன்சியும் அரித்மெட்டிக்கும் குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2 எல்லாமே முக்கால்வாசி அரித்மெட்டிக் பேஸ் பண்ணி வரும். இந்த குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2வில் மட்டும் ஒரு சில நேரங்களில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வச்சு 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மற்றபடி டேட்டா சஃபிஷியன்சி அரித்மெட்டிக் தான் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் இந்த 8லேருந்து 10 கொஸ்டின் ஸ்கோர் பூஸ்டரை நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடலாம். டிஐ வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 18 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லையா? அதில் கஷ்டமாகவும் இருக்கும், மாட்ரேட்டாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு டிஐ எடுப்பேன். ஓகேங்களா? இன்னும் சார் எடுப்பார், நானும் எடுப்பேன். ஐ லெவல் டிஐ இப்போ ஆப்பில் இருக்கிறது பிஓ லெவல் டிஐ. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸில் வரும். இதுலேயும் வரக்கூடிய அதில் இருக்கும். கேஸில் டிஐயும் அதில் எடுத்திருக்காரு. அதெல்லாம் யூஸ் ஆகும் இதுக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அவர் எடுத்திருக்காரு இல்லையா? அதில் இருக்கிறது எல்லாமே டஃப் கொஸ்டின்ஸு. அந்த மாதிரி ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈஸியான ஒரு கொஸ்டின்ஸ் ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு டிஐ கேட்குறாங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் ஈஸியாகவும் 2 கொஸ்டின் டஃப்பாகவும் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கோர் பூஸ்டர் அட்டன் பண்ணிவிட்டு எல்லா டிஐயிலும் இருக்கக்கூடிய இந்த 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு செலக்டிவாக டேட்டா சஃபிஷியன்சியும் அரித்மெட்டிக்கும் செலக்டிவாக அட்டன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க எல்லா அரித்மெட்டிக் டாப்பிக்கும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு 5 to 7 டாபிக்ஸ் படிச்சிருப்பாங்க. அதுவே மோர் தென் எனஃப் இந்த மாதிரி எக்ஸாம்ஸை கிராக் பண்ண. ஆனால் ஆர்ஆர்பி கிளர்க்கு மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கிராக் பண்ணணும்னா நீங்கள் எல்லா அரித்மெட்டிக்கும் படிச்சிருக்கணும். இப்போது இவங்களும் பாஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேர் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுவாங்க, இந்த 18 அட்டன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அரித்மெட்டிக் அப்படிங்கிறது அவ்வளோவா வராது. ஸோ செலக்டிவாக 2 to 3 கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுவாங்க. அவங்களும் பாஸ் பண்ணிடுவாங்க. இப்போ யார் பாஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இதுலேயும் கம்மியாக போட்டு அரித்மெட்டிக்கும் எனக்கு சுத்தமாக வராது அப்படின்றவங்க கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. ஒன்று ஸ்கோர் பூஸ்டர் டிஐயில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண தெரிஞ்சுட்டு அரித்மெட்டிக்கில் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 கொஸ்டினாச்சும் அட்டன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதில் ஒன்று கொஸ்டின் விட்டுருவீங்க, ஒவ்வொரு செட்லேயும் ஒவ்வொரு கஷ்டமாக இருக்க கொஸ்டின் விட்டுருவீங்க அப்படின்னா 5லேருந்து 7 அரித்மெட்டிக் கொஸ்டின் அட்டன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது 14 டாபிக்ஸ் கிட்ட உங்களுக்கு அரித்மெட்டிக் இருக்குது. அந்த அரித்மெட்டிக்கில் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 5 to 7 டாபிக்ஸ் ஆச்சு நல்லா மாஸ்டர் பண்ணி வச்சுருந்துருக்கணும். எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி. புரிஞ்சுதுங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்கோர் பூஸ்டரும் டிஐலையும் ஃபுல் அட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அரித்மெட்டிக்கில் குறைவான கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் உங்களால் சமாளிக்க முடியும். ஆனால் ஸ்கோர் பூஸ்டர் டிஐலையும் நீங்கள் கொஞ்சம் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அரித்மெட்டிக்கை படித்து தான் ஆகணும். அது எந்தெந்த டாபிக் அப்படிங்கிறத ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா டாப்பிக்கும் அரித்மெட்டிக் தெரிஞ்சிருக்கணும். அப்கமிங்கில் ஆர்ஆர்பி எக்ஸாம்லாம் வருது, இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கெல்லாம் எல்லா டாப்பிக்கும் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லா டாப்பிக்கும் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 5 to 7 டாபிக்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹை லெவல் எப்படி கேட்டாலும் ஆல் ஃபார்மேட் நீங்கள் படிச்சுருந்துருக்கணும். எப்படி கேட்டாலையும் என்ன டைப்பில் கேட்டாலையும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு 5 to 7. இப்போ என்கிட்ட போட் அண்ட் ஸ்ட்ரீமு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெயின், ப்ராஃபிட் அண்ட் லாஸு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்தா நான் எப்படி கொடுத்தாலும் போட்டுருவேன். ஆல்மோஸ்ட் ஆன்சர் எடுத்துருவேன். அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சில டாபிக்ஸை பிக் பண்ணி மெயின்ஸில் அதுக்கான எஃபர்ட்டை போட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ்லையும் யூஸ் ஆகும். எப்போ ப்ரிலிம்ஸில் யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு சில டாபிக்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அழிச்சிட்டுனா சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் டிஏ சொன்னேன் இல்லையா, சில நேரங்களில் அது கஷ்டமாக கேட்குறது உண்டு. அந்த டைமில் நீங்கள் அரித்மெட்டிக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸில் டிஃப்ரென்ஷியேஷன் காட்ட ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அப்போது மெயின்ஸ்லேயும் சரி தான், மெயின்ஸில் 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அது மாதிரி ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸில். ஓகேங்களா? அந்த டைமில் அரித்மெட்டிக் தெரிஞ்சவங்க நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க, வேலை வாங்கிட்டும் போயிட்டாங்க.
ஓகேங்களா? 2023 மெயின்ஸில் ரீசனிங்கில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பிலிம்ஸ் உடைய ரீசனிங் எபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் மெயின்ஸில் சொல்லக்கூடிய ஆல்மோஸ்ட் அதே டாபிக் தான். எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்பா நியூமரிக் சீரியஸ் இது எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ ப்ரிப்பேர் பண்ணீங்க இல்லையா? அதில் வராத ஒரு டாபிக் இதில் வருது அப்படின்னா, அது இந்த ஆல்பா நியூமரிக் சீரியஸ் தான். இதில் 5 பசில் 4லேருந்து 5 பசில் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இங்கே 3 பசில் தான் வரும். 3லேருந்து 4 பசில் வரும். அதாவது 15லேருந்து 18 கொஸ்டின் பசில்லேருந்து வந்துடும். ஓகேங்களா? பசில் சீட்டிங்லேருந்து வந்துடும். மீதி இந்த ஸ்கோர் பூஸ்டர், இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், அதுக்கப்புறம் டைரக்ஷன், ஆல்பா நியூமரிக் சீரியஸில் ஒரு சில டைம் ஒரு செட் வரும், ஒரு சில டைம் 2 செட் 10 கொஸ்டின் இங்கே இருந்தே வந்துடும். இதில் நிறைய பேர் பிகினர்ஸ் தப்பு விடுவீங்க. அண்ட் ஆல்பா நியூமரிக் சீரியஸும் சிலாஜிசம் தான் உங்களுடைய முக்கியமான டாப்பிக்காக இருக்க போகுது ஐபிபிஎஸ் கிளர்க் அண்ட் எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸ் எக்ஸாமை பொறுத்தவரை. ஓகேங்களா? ரைட்டு. அப்போது இதனுடைய பசிலுடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக ஆல்பா நியூமரிக் சீரியஸை உள்ளே பூத்திருப்பாங்க. மற்றபடி இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்த அதே பேட்டர்ன் தான். ஸோ இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை பொறுத்தவரை. ஆனால் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அப்படின்னு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான ஸ்ட்ராட்டஜியில் பல விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதில் 2 ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் சிங்கிளாக நீங்கள் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணிட்டு போவேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மாட்டுவீங்க. பாருங்கள் அது என்னன்னா, இந்த பேப்பரை பாருங்கள். இது ஆப்டியா? வெயிட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ரீசனிங் செக்ஷனை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3ஆக பிரிக்கணும். ஒன்று இந்த கோடட் பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த கோடட் பேட்டர்ன் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் பூஸ்டராக இருக்கும். அதுக்கு அடுத்து பசில் சீட்டிங், பசில் அண்டு சீட்டிங். இந்த பசில் சீட்டிங் இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் ஈஸியாக கேட்பாங்க, ஒரு சில நேரங்களில் கஷ்டமாக கேட்பாங்க. ஸோ அதில் தான் இருக்குதே நமக்கு விஷயம். ஓகேங்களா? 3வது கிரிட்டிக்கல் ரீசனிங், 4வது டேட்டா சஃபிசியன்சி. ஓகேங்களா? 4 விதமாக இருக்குது. 3 தான் சொன்னேன் முதல்ல. இந்த டேட்டா சஃபிசியன்சி அப்படிங்கிறது இந்த ஜென்ரல் 2 கலந்து வர்றதுனால அது தனியாக போடல. இப்போது இந்த 4 விதமாக இருக்குல்ல, இதில் எது எது உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணணும். இப்போ இந்த கோடட் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் சொல்ல மெயின்ஸ் எக்ஸாம்னு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 2-3 டாபிக் கேட்பாங்க. சிலாஜிசம் 3 கொஸ்டின், கோடட் சிலாஜிசம், கோடட் பிட் ரிலேஷன் 4 கொஸ்டின். சரிங்களா? நியூ பேட்டர்ன், கோடிங் டிகோடிங். இதில் அந்த கோடட்டில் இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். கோடிங் உங்களுக்கு இதில் வரவே இல்லையா? வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கோடிங் டீகோடிங். சரிங்களா? கோடிங் டீகோடிங் அதோடு சேர்ந்து இன்புட் அவுட்புட். இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு சில நேரங்களில் 2 வரும், ஒரு சில நேரங்களில் 1 மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இப்போது இந்த கோடரில் வரக்கூடிய இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், அதுக்கப்புறம் பிட் ரிலேஷன், டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ கோடரில் அது இங்கே எழுதிடலாம். இவ்வளோ பெரிய போர்டு வச்சுட்டு அங்கே எழுதிருக்கேன். ஓகேங்களா? கோடரில் இன்இக்வாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பிட் ரிலேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு டைரக்ஷன், தென் வேறு என்ன வரும் கோடரில்? சிலாஜிசம். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு கோர் பூஸ்டராக ஆக்ட் ஆகும். சரிங்களா? இதை வந்து கம்பல்சரியாக எல்லாருமே அட்டன் பண்ணிடுவாங்க. நீங்கள் இல்லை, எல்லாரும் அட்டன் பண்ணிடுவாங்க. எல்லாரும் அட்டன் பண்ணுறதுல நான் எப்படி டிஃப்ரென்சியேஷன் காட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்பிரண்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கோடட் இன்இக்வாலிட்டியை 1 மினிட்ல ஆன்சர் பண்ண முடியும். ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸ் அதே கொஸ்டினை 2 மினிட்ஸ் வரை எடுத்துப்பாங்க. சில ப்ரோ லெவல் இருக்கிறவங்க 40 செகண்டுக்குள்ளாவே சால்வ் பண்ணிடுவாங்க ஒரு கோடட் இன்இக்வாலிட்டியை. அப்போது அத்தனை தடவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறது கம்பல்சரி. ஓகேங்களா? இந்த ஸ்கோர் பூஸ்டர் என்ன, இன்இக்வாலிட்டி, பிட் ரிலேஷன், டைரக்ஷன், சிலாஜிசம் எல்லாம் கோடர் வச்சு கேட்பாங்க. அதை அட்லீஸ்ட் 1 மினிட்ல போட்டுடணும். 40 மினிட்ஸ் 40 செகண்டுக்குள்ளே ட்ரை பண்ணணும். 40 செகண்டுக்குள்ளே வரலாம் கூட அட்லீஸ்ட் 1 மினிட்காச்சும் நம்ம போட்டு பழகிறோம். ரொம்ப நேரம் டைம் எடுத்து போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க, ஆனால்
இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்குது, பசில் இருக்கா, அப்புறம் ஏதாச்சும் இருக்குமே, இன்புட் அவுட்புட்டு அந்த மாதிரி இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா, ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு. இன்புட் அவுட்புட்டும் இருக்குது, கோடட் பேட்டர்னும் இருக்குது, கோடிங் டிகோடிங் இருக்குது. இப்போது இன்புட்டு அப்புறம் கோடிங் டிகோடிங் இது ரெண்டும் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, நிறைய செட்ஸு, என் நம்பர் ஆஃப் செட்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும். அப்போ தான் இந்த இன்புட் அவுட்புட்டை வேகமாக உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் கைண்ட் ஆஃப் டாபிக். ஒன்று படிச்சிங்கன்னா ஒன்று இம்ப்ரூவ் ஆகும், ஆனால் ரெண்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதை டீகோட் பண்ணுறது மெத்தட் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, வேர்ட்ஸ் வச்சு வரும், நம்பர்ஸ் வச்சு வரும், சிம்பிள்ஸ் வச்சு வரும். டீகோடிங் ரெண்டுத்துக்குமே கான்செப்ட் ஒன்று தான், அதை அப்ரோச் பண்ணுற மெத்தட் தான் வேறு வேறு. அது எப்போ வரும்னா உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் செட்ஸ் கணக்கே கிடையாது, லிமிட்டே கிடையாது. நீங்கள் பல வருஷமாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பெண்டாக இருந்தால் கூட நீங்கள் எகைன் அண்ட் எகைன் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்புட் அவுட்புட்டும் கோடிங் டிகோடிங்கும் ஒரு சில இடங்களில் ஒரு செட்டு தான் வரும், 2 செட்டு தான் வரும், இன்னொரு சில இடங்களில் 2 செட் வந்துடும். இப்போ நான் சொன்னல ஸ்கோர் பூஸ்டரில் 1 or 2 minutes நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது, அந்த டைம் அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா, இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை இன்புட் அவுட்புட்டோ கோடிங் டிகோடிங்கோ நீங்கள் காமான மைண்ட் செட்டில், ஒரு காமான காமான மைண்ட் செட், ஓகேங்களா, டக்குன்னு ஸ்பெல்லிங் வர மாட்டேங்குது பாருங்க, காமான மைண்ட் செட்டில் நீங்கள் படிச்சிக்க அப்படின்னா இன்புட்டும் கோடிங் டிகோடிங்கும் எக்ஸாமில் டீகோட் பண்ணிடுவீங்க. ஆல்ரெடி நீங்கள் ஸ்கோர் பூஸ்டரில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, பசிலில் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, கடைசியாக இது இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும்னா, எனக்கு நடந்திருக்கு, அதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு 25 மெயின்ஸ் மேலே எழுதியிருப்பேன். ஓகேங்களா, அதில் ஒரு 2-3 மெயின்ஸில் இது மாதிரி நடந்திருக்கு. ஓகேங்களா, இது நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் நடக்கும். நீங்கள் கோடிங் டிகோடிங்கை கண்டே பிடிச்சிருவீங்க, அந்த நியூ பேட்டர்ன் கோடிங் டிகோடிங்கை கண்டே பிடிச்சிருவீங்க, ஆனால் அதை எடுத்து ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஏன்னா டைம் டைம் முடிஞ்சிடும். கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச கோடிங் 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். இன்புட் அவுட்புட்டை 5 ஸ்டெப்பும் எழுதியிருப்பீங்க, ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்பீங்க, கொஸ்டின் 5மே கம்ப்ளீட் பண்ண முடியாமல் சப்மிட் ஆகிடும். இன்னொரு கேட்டகரியில் பசில் சீட்டிங்கை கஷ்டப்பட்டு ஆன்சர் எடுத்திருப்பீங்க, வருமா வராதா அங்கே 10 நிமிஷம் தான் இருக்கும், அந்த 10 நிமிஷத்தில் போராடி ஒரு 7 நிமிஷம் எடுத்து ஆன்சர் பண்ணிட்டுப்பீங்க, அது 3 நிமிஷம் இருக்கும் டைமு. ஓகேங்களா, ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா, நீங்கள் அந்த 10 நிமிஷத்தை அந்த 10 மினிட்ஸை ஒரு 20 நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ அந்த 10 மினிட்ஸ் அந்த பசிலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 5 to 6 மினிட்ஸில் அதை சால்வ் பண்ணிவிட்டு 4 மினிட்ஸில் தாராளமாக ஆன்சர் பண்ணிவிட்டு வேறு 2 கொஸ்டினை சால்வ் பண்ணிடுவீங்க. டோட்டலாகவே ஒரு 7 மினிட்ஸ் தான் எடுப்பீங்க ஒரு பஸ்ஸில் சால்வ் பண்ணி, மெயின்ஸ் பஸ்ஸில் சால்வ் பண்ணி அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு. காமாக மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய டைமிங்கில் ஒரு நல்ல டீசெண்டான பஸ்ஸில் சொல்கிறேன். ஆனால் கடைசி 10 நிமிஷம் அப்படின்னு வரும்போது உங்களுடைய கண் அப்படியே இங்கே போயிட்டு வர்றதுலேயே நிறைய டைம் போயிடும். டைம் இருக்கான்ட்டு இல்லை அப்படின்னா பேக் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது இந்த பஸ்ஸில். அதுலேயே நீங்கள் அந்த பஸ்ஸில் க்ளூவை யோசிப்பீங்களா, இல்லை அந்த டைம் ஓடுறதை பற்றி யோசிப்பீங்களா? கண்டிப்பாக அதிலே நிறைய பேர் பசில்ஸை லாஸ்ட்டில் சொதப்பிடுவாங்க. அதனால தான் நம்ம எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது, பசில்ஸை ஃபஸ்ட்டு எடுக்கவே கூடாது. அதே மாதிரி பசில்ஸை கடைசியாகவும் அட்டன் பண்ணக்கூடாது. கடைசியாக என்னத்தை தான் சார் அட்டன் பண்ணுறது, ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணக்கூடாது, கடைசியாக அட்டன் பண்ணக்கூடாதுன்றீங்க. அப்படி என்னத்தை தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறது? அதுக்கு தான் நம்ம ஆளுங்க இருக்காங்க. இதை பாருங்கள், டேட்டா சஃபிஷியன்சி, கிரிட்டிக்கல் ரீசனிங், இதெல்லாம் எல்லாமே தெரியணும்னு தேவையில்லை. ஸ்டேட்மெண்ட் அசப்ஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட், அப்புறம் உங்களுக்கு இம்ப்ளிசிட்னு ஒன்று வரும், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மாதிரி, ஆர்த்தி மாதிரி அது. ஓகேங்களா, அதில் இருக்க பேராகிராஃபை படித்து புரிஞ்சு அட்டன் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி 1 or 2 கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், லாஸ்ட்டில் 3 to 5 மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும். புரிஞ்சுதுங்களா? இதை பொறுத்தவரை ஒரு டேட்டா சஃபிஷியன்சி இன்னொரு டேட்டா சஃபிஷியன்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு பஸ்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணால் 10 நிமிஷம் எடுக்கும் டோட்டலாக சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ண பிஓ மெயின்ஸுக்கெல்லாம். இதுவே கிளர்க் மெயின்ஸ்னால் 7 to 8 மினிட்ஸ் எடுக்குதுன்னா, ஒரு டேட்டா சஃபிஷியன்சி சால்வ் பண்ணால் உங்களுக்கு 2 மினிட்ஸ் தான் எடுக்கும்.
அப்போ 10 நிமிஷம் இருந்தா, உங்களால 4 கொஸ்டின்ஸ் வர அச்சீவ் பண்ண முடியும். வித்தவுட் எனி மைண்ட் பிரஷர். ஓகேங்களா? அப்போ லாஸ்ட்ல அட்டெண்ட் பண்றதுக்கு டேட்டா சஃபிஷியன்சி, கிரிட்டிக்கல் ரீசனிங், கர என்ன சொன்னேன்? ஸ்டேட்மெண்ட் இன்டர்பிரேஷன். ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி கடைசி நிமிஷங்களில் யூஸ் ஆகும். ரைட்டுங்களா? ஆனா ஒரு டிஏ ஒரு கோடிங், டிகோடிங்கும் இன்புட், அவுட்புட்டையும் ஸ்கிப் பண்ணுவீங்க. அதற்கு என்ன காரணம்னா, ஸ்டார்ட்டிங்கில ஒரு ஸ்கோர் பூஸ்டர்ல வேஸ்ட் பண்ணீங்கல்ல ஒரு டைமு, அதுதான். நீங்க ஸ்கோர் பூஸ்டர கரெக்ட்டா ஸ்பீடா அட்டெண்ட் பண்ணிட்டு, பசில் சீட்டிங்கில ஒரு 3லேருந்து ஒரு 4 பசில் கேட்குறாங்க. 4க்கு மேல கூட கேட்பாங்க. ஒரு நீங்க அட்டெண்ட் பண்றதுக்குன்னு ஒரு 3 பசில் இருக்கா? அதுல நீங்க 3 பசில் அந்த எக்ஸாம்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, 2 பசில் செலக்ட் பண்ணி கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிடுங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கோடிங், டிகோடிங்க்கும் இன்புட், அவுட்புட்டுக்கும் போணும். கோடிங், டிகோடிங்கும் இன்புட், அவுட்புட்டும் கிராக் பண்ண முடிஞ்சா கிராக் பண்ணுங்க. கிராக் பண்ண முடியலன்னா, எகைன் பேக் டு பசில் இன்னொரு பசில சால்வ் பண்ணிட்டு, இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங், டேட்டா சஃபிஷியன்சி வச்சு முடிக்கணும். ஓகேங்களா? தெளிவா ஒரு 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 குயிக் கிளான்ஸா குடுத்துர்றேன் பாருங்க. நான் தனித்தனியா வீடியோ போடுறேன். ஓகேயா? இது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த எக்ஸாம் சீனியர்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, ரிப்பீட்டர்ஸும் பார்ப்பீங்க. அவங்களுக்காகவும் இது பிகினர்ஸ்க்கும். பிகினர்ஸ் நீங்க இப்பயே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு யூஸ் ஆகும் பின்னாடி. ஓகேங்களா? என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட்டு ஸ்கோர் பூஸ்டர் எடுக்குறீங்க. ஓகேங்களா? தென் என்ன பண்றீங்க? 2 பசில். அதுக்கப்புறம் 2 பசில் போட்டாலும் சரி, இல்ல இன்புட், அவுட்புட், கோடிங், டிகோடிங் இந்த டாபிக் அட்டெண்ட் பண்றீங்க. தென் போய் பார்க்குறீங்க, இப்ப ஸ்கோர் பூஸ்டர் 2 பசில் அட்டெண்ட் பண்ணிட்டு, இந்த இன்புட், அவுட்புட்டும் எஸ்னா இன்புட், அவுட்புட்டும், கோடிங், டிகோடிங்கும் எஸ்னா இப்படி. என்ன பண்றீங்க? நேரா போய் கிரிட்டிக்கல் ரீசனிங், டேட்டா சஃபிஷியன்சி போட்டு எக்ஸாம் முடிச்சிடுறீங்க. இதுல நோ அப்படின்னா, எகைன் இன்னொரு பசில் 1 பசில் போட்டு கோடிங், டிகோடிங்கும் அதாவது கிரிட்டிக்கல் ரீசனிங், டேட்டா சஃபிஷியன்சி போயிடுறீங்க. புரிஞ்சுதுங்களா? ஸ்கோர் பூஸ்டர் 2 பசிலு, இன்புட், அவுட்புட்டும், கோடிங், டிகோடிங் சக்ஸஸ்ஃபுல்லா கிராக் பண்ணிட்டா, டைரக்ட்டா கிரிட்டிக்கல் ரீசனிங், டேட்டா சஃபிஷியன்சி போயிட்டு உங்களுடைய எக்ஸாம முடிச்சுக்கிறீங்க. அதாவது அவ்வளோதான் டைம் இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தா நீங்க அதுக்கு டைம் அவைலபிலிட்டி பொறுத்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நீங்க இன்புட், அவுட்புட்டும், கோடிங், டிகோடிங்கும் ஆன்சர் பண்ண முடியலன்னா, இன்னொரு பசில சூஸ் பண்ணி அட்டெண்ட் பண்றீங்க. அந்த பசிலுக்கு அப்புறம் எகைன் கிரிட்டிக்கல் ரீசனிங், டேட்டா சஃபிஷியன்சிக்கு போறீங்க. ஓகேங்களா? ஸோ இதில இருக்கக்கூடியது 4 தான். ஸ்கோர் பூஸ்டர், பசில் சீட்டிங், இன்புட், அவுட்புட், கோடிங், டிகோடிங், கிரிட்டிக்கல் ரீசனிங், டேட்டா சஃபிஷியன்சி. இந்த 4ல எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்கன்றது முக்கியம் இல்ல. அது முக்கியமா இருந்தாலும், உங்களுக்கு இன்புட், அவுட்புட் தான் வரும். கோடிங், டிகோடிங் தான் வரும்னா, கஷ்டமா கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரு பசில் எக்ஸ்ட்ரா இருக்கணும். பசில் சீட்டிங் கைய வைக்க முடியாத சூழ்நிலையில கிரிட்டிக்கல் ரீசனிங், டேட்டா சஃபிஷியன்சியும் கை குடுக்கணும். 2023 ஐபிபிஎஸ் கிளர்க்ல 15 மார்க் போடுறதே மரண கஷ்டமா ஆயிடுச்சு. ஐபிபிஎஸ் கிளர்க்ல யூசுவலி 22, 23 கிராஸ் பண்ணிடுவோம். பட் அந்த வருஷம் அப்படி ஆயிடுச்சு. அப்போ கிரிட்டிக்கல் ரீசனிங் போட்டவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. 2024ல அதாவது 23ல பசில் கஷ்டமா கேட்டிருந்தாங்க. 24ல 23 உடைய அப்படியே காப்பி வெர்ஷன். 23ல என்னென்னலாம் டாபிக் கேட்டாங்களோ, 24ல அதே கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பசில் சீட்டிங்க ஈஸியா கேட்டுட்டாங்க. புரியுதுங்களா? சிம்பிள். இது நடக்கும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே மல்டிபிள் ஷிப்ஸ் இருக்கு. 23ல பசில் கஷ்டமா கேட்டு ரிமைனிங் டாபிக் கிரிட்டிக்கல் ரீசனிங்க வச்சு பாஸ் பண்ணாங்க நெறைய பேரு. 24லயும் அதே ஃபார்மேட் தான் வந்துச்சு. ஸோ இத அப்ரோச் பண்ணணும் போகும்போது, இங்க பசில் ஈஸியா கேட்டாங்க. பசில் செலக்ட் பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் அட்டெண்ட் பண்ணவங்களுடைய அட்டெம்ப்ட் குறைஞ்சிருச்சு. ஏன்னா இதுல 15ன்றது குட் அட்டெம்ப்ட். இங்க 25 அப்படிங்கிறது குட் அட்டெம்ப்ட். காரணம் பசில் அட்டெம்ப்ட் ஈஸியா இருந்துச்சு. அப்போ நான் இவ்வளோ நேரம் ஒரு 4ஆ பிரிச்சு சொன்னேன் இல்லையா? ஸ்கோர் பூஸ்டர், பசில் சீட்டிங், இன்புட், கோடிங், டிகோடிங், டேட்டா சஃபிஷியன்சி, கிரிட்டிக்கல் ரீசனிங்ன்ட்டு அதுல எல்லாமே நீங்க படிச்சுட்டு போணும். அது எது ஈஸியா கேட்பாங்க, எது கஷ்டமா கேட்பாங்க அப்படிங்கிறது அவங்க கையில தான் இருக்கு. அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேப்பர இப்ப நான் செக்ரிகேட் பண்ண மாரி அப்ரோச் பண்ணிட்டு வரணும். லட்டுல வச்சா தாஸ், நட்டுல வச்சேன் அப்படிங்கிற மாதிரி. அவங்க
பசிலில் வச்சு அதான் கிரிட்டிக்கல் ரீசனிங் வச்சு அப்படி அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் நம்ம இப்போ நான் சொன்னது தான் ஸ்ட்ராட்டஜி. அதில் நீங்கள் பசில் ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? இன்புட் அவுட்புட் கிராக் பண்ண முடியுமா முடியாதா? இவ்வளோ டைம் இதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? கிரிட்டிக்கல் ரீசனிங் சூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் தானா இது? இது எல்லாமே பை ப்ராக்டிஸ் நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி இப்போ நான் வீடியோவில் சொல்கிறேன்ல, இதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க, ப்ரிப்பேர் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது நீங்களே ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எடுத்துப்பீங்க இதெல்லாம் கற்றுக்க. 2 எக்ஸாம் இப்போ நான் சொன்னதே 2 வருஷம் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் 2023, 24. நான் 19, 20, 21, 22 மீன்ஸ்ல எல்லாம் இன்னும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரீசனிங் செக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி பிரிச்சிடணும். அதில் எது ஈஸியாக கேட்டிருக்காங்களோ அதை அட்டன் பண்ணணும். கஷ்டமாக கேட்குறது ஸ்கிப் பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பாருங்கள். அதே எக்ஸ்பிளைன் பண்ணல பார்த்தீங்களா நாங்கள் மற்ற செக்ஷன் சொல்லிட்டு. எவ்வளோ நேரம் 45 நிமிஷம் 60 மார்க். இங்கே ரீசனிங் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ரீசனிங் அப்படி தான் இந்த எஸ்பிஐ கிளர்க்கை பொறுத்தவரை மேஜர் பார்ட்டு. இங்கிலீஷ் செக்ஷன் ஸோ இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை இங்கிலீஷ் செக்ஷனுக்கு நான் ஒரு ஆவரேஜ் ஓகேங்களா, ஒரு ஆவரேஜ் அட்டெம்ப்ட் எப்படி கொடுக்குறது. நான் டாப்பர் லெவலுக்கு நான் இதில் போக மாட்டேன். நீங்கள் இங்கிலீஷில் ஆல்ரெடி டாப்பராக இருந்தால் வீடியோ ஓட்டிக்கோங்க. உங்களுக்கு இது யூஸ் ஆகுமான்னு தெரியல. ஒரு ஆவரேஜ் ஒரு 15 மார்க் இதுலேருந்து ஒரு 20, 25 மார்க்குள்ளே எடுக்க ஒரு வழி என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இதுலேயும் நான் கேட்டகரி வைஸாக பிரிக்கிறேன். ஃபில்லர்ஸ், வேர்டு ஸ்வாப், இது நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருப்பேன் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? வேர்டு ஸ்வாப், மேட்ச் த காலம் இதில் கேட்கல. ஃபில்லர், கிளாஸ் டெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் பேரா ஜம்பிள். ஸோ இது வந்து கொஞ்சம் மாடரேட் பேப்பர். இந்த செக்ஷனில் ஸ்கோரிங் பார்ட் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ எப்பவுமே வேர்டு ஸ்வாப், மேட்ச் த காலம், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், பேரா ஜம்பிள் எல்லா வீடியோவிலும் இங்கிலீஷ் சொல்லுவேன். இது வந்து நம்மளால் அக்யூரேசியோட போடக்கூடிய டாபிக்ஸ். நீங்கள் இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸில் ஃபஸ்ட்டு மாஸ்டர் பண்ணுங்கள். இந்த ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு வரும், அதையும் மாஸ்டர் பண்ணிக்கோங்க. வேர்டு ஸ்வாப், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், பேராஜம்பிளை ப்ரிலிம்ஸ் மாஸ்டர் பண்ணிக்கோங்க. மெயின்ஸுக்கு எக்ஸ்ட்ரா மேட்ச் த காலமையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் செப்பரேட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் வெக்காபுலர் வீடியோ பவர் வேணும். ஸோ இது வந்து உங்களுடைய செக்ஷனல் கட் ஆஃபை கிளியர் பண்ண ஃபுல்லாக ஹெல்ப் ஆகலைன்னா கூட ஒரு 8 to 10 மார்க் வாங்கி கொடுக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த எக்ஸாம். இந்த எக்ஸாமில் உங்களுக்கு 8 மார்க் வாங்கி கொடுக்கும். சரிங்களா? இதோட சேர்ந்து உங்களுக்கு ஃபில்லர்ஸ், கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின் இருக்குன்னா 8 கொஷின் கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளால் கரெக்ட் பண்ணால் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 10ல் 8 ரைட்டாக எழுத முடியும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே எனக்கு கிராமர் வராதுங்க சார், சுட்டு போட்டாலே எனக்கு புரிய மாட்டேங்குதுன்றவங்களுக்கான டாபிக்ஸ். கண்டிப்பாக வித்தவுட் கிராமர் ஹெல்ப் இல்லைனா கூட பார்ஷியல் கிராமர் நாலேஜ் வச்சுக்கிட்டு இந்த டாபிக்ஸில் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். இதற்கு அடுத்து தான் நமக்கு இருக்கக்கூடியது ஆர்சியில் ஒரு 8 கொஷின் கேட்குறாங்கன்னா 2 3 கொஷின் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வந்துடும். அதில் 2 ஈஸியாகவே இருக்கும், அதை அட்டன் பண்ணிடலாம். அதை தாண்டி இந்த பேசேஜ் வைஸாக உங்களுக்கு 2-3 கொஷின் ஈஸியாகவும் 2-3 கொஷின் டஃப்பாகவும் இருக்கும். இந்த ஈஸி கொஷினையும் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸையும் டார்கெட் பண்ணுங்கள். ஒரு ஆவரேஜ் மார்க் வேணும் அப்படின்னா, நல்ல மார்க் வேணும்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 2-3 மார்க்கையும் டார்கெட் பண்ணணும். அப்போ டாப்பர்ஸ்லாம் யார் சார்? இப்போ நான் சொன்னல, இது வந்து எல்லாருக்கும் காமன். டாப்பருக்கும் பிகினருக்கும். டாப்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வேகமாக சால்வ் பண்ணுவாங்க. சால்வ் பண்ணிவிட்டு அவங்க கிராமர்லேயும் அக்யூரேசியோட ஸ்கோர் பண்ணுவாங்க. ஒரு 5 கிராமர் போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 4 கரெக்ட் ஆயிரும். கிராமர் தெரியாதவங்க 5 கொஷின் போடுறாங்கன்னா 2 தான் கரெக்ட் ஆகும், 3 தப்பாக போயிடும். இல்லை 3 கரெக்டாக 2 தப்பாகும். இதுதான் வித்தியாசம். கிராமர் தெரிஞ்சவங்க 4 அவுட் ஆஃப் 5 எடுக்க அதிகமான சான்சஸ் இருக்குது. கிராமர் வராதவங்க பாதிக்கு பாதி தப்பு பண்ணிடுவாங்க. அப்போது மற்ற டாபிக்ஸில் வச்சு ஸ்கோர் பண்ணணும். அதுக்குன்னு நான் கடைசி வரை கிராமர் படிக்காமல் ஓட்டிடலாமா, அர்த்தமேட்டிக்கும் 4-5 டாபிக் வச்சு ஓட்டிடலாமான்னா, இப்போது நமக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டைமுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும். ஏன் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் நம்ம இந்த 30 அவுட் ஆஃப் 30 கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னா கிடையாது. அதில் செலக்டிவாக ஒரு 18லேருந்து 22 மார்க் எடுத்தால் போதுமானது.
மெயின்ஸில் 40 இருக்குது, 40 அவுட் ஆஃப் 40மே நான் அட்டன் பண்ணணும், அதனால் நான் ஃபுல்லாக படிக்கணும். இது என்ன ஸ்கூலில் 10th சட்டம் எடுக்குமாக கிடையாது. ஓகேங்களா? 40 கொஸ்டினில் நீங்கள் 22 அட்டன் பண்ணால் போதுமானது. 22 மார்க் எடுத்தால் போதுமானது. அட்டெம்ப்ட் ஒரு 28லேருந்து 30 கொடுக்கணும் அட்டெம்ப்ட்டு. அதில் தப்பாகிடும் நிறையா. மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது, இல்லை நிறையா தப்பாகும். தப்பெல்லாம் போய் 22 வந்தால் கூட நெகட்டிவ் மார்க்லாம் போய் ஒரு 18லேருந்து 20 மார்க் நீங்கள் அச்சீவ் பண்ணி மற்ற செக்ஷன்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லை அப்படின்னா மற்ற செக்ஷன்லேயும் ஆவரேஜாக பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு 25 மார்க் எடுக்கணும். 25 மார்க் மேலே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிராமர் தெரிஞ்சிருக்கணும், வெக்காபுலரி தெரிஞ்சிருக்கணும், டெய்லி ரீட் பண்ணி வேகமாக படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆர்சியை ஒருத்தங்க 5 நிமிஷத்துலையும் படித்து முடிப்பாங்க. சில பேர் 3 நிமிஷத்தில் முடிச்சிருவாங்க. சில பேர் 7 நிமிஷம் ஆனாலும் அந்த பேராகிராஃப் புரியாது. 3 நிமிஷத்தில் முடிக்கிறவங்க இருக்காங்க, 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். 7 நிமிஷம் ஆனாலும் புரியாதவங்க. அப்போ உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் இங்கிலீஷ் செக்ஷனை அப்ரோச் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு லூப் ஹோல்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஒவ்வொன்றா அடைச்சிக்கிட்டு வரணும். நீங்கள் படிச்சுக்கிட்டே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் தான் எனக்கு எல்லா கிராமரும் தெரிஞ்சாதான் என்னால் இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ண முடியும்னா கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சியும் உங்களால் ஸ்கோர் பண்ண இப்போ நான் சொன்ன வழிகள் மூலிமா ஸ்கோர் பண்ண முடியும். அதுலேருந்து அந்த தெரியாதது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் ஒரு 15 மார்க் நீங்கள் எடுத்துடலாம். அந்த 15லேருந்து எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ண டெய்லி வெக்காபுலரி ரீடிங் இம்ப்ரூவ் பண்ண, ரீடிங் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ண என்ன நடக்குன்னா 15, 16, 17, 18 டே பை டே இம்ப்ரூவ் ஆகும். ஒரு நாளைக்கு 1 மார்க் இம்ப்ரூவ் ஆகாது, ஒரு வாரத்துக்கே 1 மார்க் தான் இம்ப்ரூவ் ஆகும். அதுவும் ஒரு வாரம் நல்லா எஃபர்ட் போட்டால் தான். இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோ லேர்னிங் ப்ராசஸ். அந்த ஆவரேஜ் மார்க் மேலே நீங்கள் எடுக்கணும்னா ரொம்ப நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அந்த டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும், ரீட் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? இதுதான் இங்கிலீஷ்க்கான ஸ்ட்ராட்டஜி. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். மேபி என்னோட டாப்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இது நான் சொன்னது இங்கிலீஷ் வராதவங்களுக்கு. இப்போ நான் சொன்னது இங்கிலீஷ் வரவங்களுக்கு என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு தோணலாம். பட் இங்கிலீஷ் வராதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஒரு காலத்தில் நான் இங்கிலீஷில் கம்மியாக எடுக்கலை, ஆவரேஜ் மார்க் எடுத்தேன். ஆவரேஜ் மார்க்லேருந்து 25 நான் எடுத்த ஒரு மெயின்ஸில் ஒரு நல்ல டீசெண்டான மார்க்னா 25. பட் 32, 35 எடுத்தவங்களாம் இருப்பாங்க. எனக்கு 25 நல்ல மார்க் தான். 18லேருந்து 25 எடுத்தால் ஓகே, நான் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவேன். ஏன்னா என்னுடைய ஸ்ட்ரென்த் ஆப்டி ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் தான். இங்கிலீஷ் அப்படிங்கிறது எனக்கு வரும். ஆனால் நான் 30 மார்க் மேலே எடுத்துருவேன்னா அந்த அளவுக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணல, அந்த அளவுக்கு நான் அதுக்கு எஃபர்ட் டைம் ஒதுக்கலை. ஓகேங்களா? அது நானும் அதுக்கு டைம் ஒதுக்குன்னா என்னால் 30 மார்க் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஆப்டி ரீசனிங் வருதா? இப்போ இங்கிலீஷில் நான் சொன்ன மாதிரி 1 பை 1 இம்ப்ரூவ் பண்ணி உங்களுடைய எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கள். ஆப்டி ரீசனிங் வரலன்னா தயவு செஞ்சு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஏதாச்சும் 2 சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2 சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2 சப்ஜெக்ட் ஆவரேஜாக இருக்கணும். நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னா. ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது ஆவரேஜ், இங்கிலீஷ்க்கான ஆவரேஜ், அது டாப்பர் ஸ்ட்ராட்டஜி கூடியது. ஆனால் மற்ற 2 சப்ஜெக்ட் சொன்னோம்ல, அது டாப்பர்ஸுடைய ஸ்ட்ராட்டஜி. அது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க் எடுத்துடலாம். அதோடைய அந்த பேப்பருக்கு தகுந்த மேக்ஸிமம் மார்க் எடுத்துடலாம். ஆனால் இங்கிலீஷில் நான் சொன்னது எஃபிஷியண்டான மெத்தட். பட் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் வரலைன்னா இன்னும் உங்களுடைய வெக்காபுலரியும் கிராமரையும் இம்ப்ரூவ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தேவையான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். வேறு ஏதாச்சும் விட்டு வந்தால் நம்ம நோட்டிஃபிகேஷனை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நிறைய நோட்டிஃபிகேஷன் வீடியோ போட்டிருப்போம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் வேணால் கேளுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து இந்த டவுட் இருக்குன்னா நான் அந்த டவுட்ஸ்க்கெலாம் எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதர் ஸ்டேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த 1410 வேக்கன்சிஸில் 1000 வேக்கன்சிஸ் நமக்கு அப்படி இருந்தாலே போதுமானது. மீதி 410 வேக்கன்சிஸு அவங்களுக்கு போனாலும் ஓகே தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 350 வேக்கன்சிஸ் வந்த இடத்துல 1000 வேக்கன்சிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு படிப்பீங்க. அந்த எக்ஸ்ட்ரா வர 400 கொசுறு வேக்கன்சியை நீங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு கொடுத்துருங்க. அப்போது உங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி வராது. அதர் ஸ்டேட்டுக்கான வந்து எழுதுறான் அப்படிங்கிற ஆங்ஸைட்டி வராது. வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது, தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. காம்படிஷன் அதிகம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் கிளப்பிடுவாங்க. இருந்துட்டு போட்டோம். எப்படினாலும் வெயிட்டிங் லிஸ்ட் நீங்கள் வந்துடுவீங்க. ப்ரிலிம்ஸ்லேயே கிளியர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால். அண்டு நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணி
அதில் இருக்கக்கூடிய பேட்சஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்ட்டிகுலராக ஆப்டிடியூடுக்கான மெயின்ஸ் பேட்ச் இப்போதைக்கு உங்களுக்கு தரமாக இருக்குது. அண்ட் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோஸும் ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதை நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஏன்னா அப்போ கூட மற்ற சப்ஜெக்ட்ஸ் வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு ஆப்டிடியூட் மெயின்ஸ் பக்காவாக ரெடியாக இருக்குது. நீங்கள் பிஓ மெயின்ஸு அந்த மாதிரி இந்த மெயின்ஸ்க்கு அந்த டிஏ கேஸ்லெட்லாம் யூஸ் ஆகும். அண்ட் ஃபர்தராக அர்த்தமெட்டிக் இப்போ கொண்டு போயிட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.